கிறிஸ்துவுக்குள் இனியவானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனம். யூதா 6 ஜூட் 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ என்ன, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மேன்மையை காத்து கொள்ளாமல் விழுந்து போன தூதர்களுக்கு எவ்வளவு பெரிய கொடிய தண்டனை இருக்குது. இது எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் பார்க்குறோம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர், அதாவது வீழ்ந்து போன தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இப்படி உடலுறவு கொண்டு இந்த மாதிரி மேன்மையை காத்து கொள்ளாமல் விழுந்து போன தூதர்களை என்ன பண்ணாங்க? சங்கிலிகளால் கெட்டி வைத்து என்ன அவர்களுக்கு கடைசி நாளில் நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். பேதுரு இதை குறித்து எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, எப்படி அவங்கள எல்லாத்தையும் சங்கிலினால் கட்டி நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இவர்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எப்படி? பிசாசுகளுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட வைத்திருக்கிற நித்திய அக்கினி. எப்படி? அது அவர்களுக்கென்று. நரகம் மனுஷனுக்கென்று படைக்கப்படவில்லை. நரகம் யாருக்காக படைக்கப்பட்டது? விழுந்து போன தூதர்களுக்கென்று படைக்கப்பட்டது. அது நித்திய அக்கினியாக. இதை நம்ம எங்கே பார்க்குறோம்? கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். யோவான் தரிசனமாக பார்க்கும்போது யோவான் எழுதுகிறாரு. அதில் 20வது அதிகாரத்தில் 10வது வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகி அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சொன்னார் இல்லையா, கர்த்தர் அவங்களுக்குன்னு வைத்திருக்க, அதை அவங்க அடைய போகிற காரியத்தை பாருங்க. அதே மாதிரி 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த நித்திய அக்கினியில் அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடிய காரியத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. அது அவர் முதலே சொன்னார். பின்னாடி தரிசனத்தில் யோவான் பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது அதனுடைய நிறைவேற்றத்தை எழுதுகிறாரு. இதை நாம் ஒரு நாள் நிச்சயமாக பார்ப்போம். அப்போ என்ன, ஒரு தேவதூதர்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல வைக்க சொன்னால் அவங்க அந்த மேன்மையை விட்டு அவங்கள என்ன பண்ணாங்க? விழுந்து போனதுனால அவர்களையும் நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் தப்ப விடாமல் நியாய தீர்ப்பு செய்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல்ல என்ன சொன்னார்? எகிப்திலிருந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட மக்களை வனாந்தரத்தில் அழிச்சார். அடுத்து 2வது என்ன சொல்கிறாரு? தேவதூதர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு தாங்கள் செய்த பாவத்தினால் அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? அவர்கள் கட்டி வைக்கப்பட்டு நித்திய அக்கினிக்கு அழியப்பட போகிறாங்க. அப்போது இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற நம்ம எப்படி யோசிக்கணும்? என்ன, ஒரு தேவதூதனே வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேன்மையை விட்டு போனான்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, ரட்சிக்கப்பட்டவன் விழுந்து போனான்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. அதனால நான் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் அவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன். அதனால் நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்பதனால தேவனுக்கு ஒரு உகந்த பாத்திரமாய், தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுமோ, தேவகுமாரன் எப்படி இருக்க வேண்டுமோ அதை போல நான் இருக்கணும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தினால நம்முடைய எண்ணங்களை மறுரூபமாக்கி நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அதை கடைப்பிடித்து அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய மக்களாய் மாற வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இந்த எச்சரிப்பு எதற்காக? நன்றாக சிந்திச்சு பாருங்க. நாம் இந்த எச்சரிப்பை கேட்டு நாம் மனம் திரும்பி நாம் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதுவும் என்ன காரணம்? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய அன்பு இன்றைக்கும் நம்மளை எந்த வகையிலும் நாம் கெட்டுப்போய் விடாதபடி இருக்கும்படியாகத்தான் உங்களுக்கு இந்த எச்சரிப்பு. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த எச்சரிப்பை நாங்கள் நன்றாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து தங்களுடைய ரட்சிப்பை முடிவு பரியந்தம் பாதுகாத்து ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.